வெல்கம் ஒன் அண்ட் ஆல். நம்ம இந்த கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, நீட் சம்மந்தமான டாபிக்ஸை ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு பாடங்களும், 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள், எல்லா வகையான ஆர்கானிக் டாபிக்ஸ், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், லெபார்ட்ரி டாபிக்ஸ்னு வேரியஸ் ஆங்கிளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, நீட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒன் பை ஒன் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். இதனுடைய சம் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்ற நேம்லேயே நமக்கு என்ன நல்லா தெரியுது அப்படின்னா, ஒரு அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிருக்கும் பொழுது நமக்கு ரீப்ளேஸ்டு பை ஹாலஜன். ஹாலோ அப்படின்னா ஹாலஜன் அர்த்தம். இப்போ ஹாலஜன் நமக்கு குளோரின், புரோமின், ஃப்ளூரின், அயோடின் எல்லாமே நமக்கு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரீப்ளேசிங் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அல்கேன்ஸ் ஆர் அரீன்ஸ். அரீன்ஸுன்றது நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. அதே மாதிரி நமக்கு இங்கே என்ன சொல்லலாம், ஹாலோ அரீன்ஸு அரைல் ஹேலைட்ஸ்னு சொல்லலாம். அப்போது இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாலஜன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ கிளாசிஃபிகேஷன் சம்மந்தமாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, மோனோ ஹாலோ அல்கேன்ஸ், டை ஹாலோ அல்கேன்ஸ், ட்ரை ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னு வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைமரி அப்படின்னும்பொழுது ப்ரைமரி ஹேலைட்ஸு, செகண்டரி ஹேலைட்ஸ், ட்ரெஷரி ஹேலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரின்னு பார்த்திங்கன்னா RCH2X, செகண்டரின்னும் போது R2CHX, ட்ரெஷரி அப்படின்னும் போது R3CX. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் ஹைட்ரஜன் கிடையாது, ட்ரெஷரி. ஸோ அதுதான் வந்து இந்த ஹைட்ரஜன் இல்லாததுனால தான் நிறைய வகையான ரியாக்ஷன்ஸு ரீசன் அவுட் பண்ணும்போது ஏன் ட்ரெஷரி ஹேலைட்ஸ் இல்லாமல் வந்து இந்த ட்ரெஷரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்டிவிட்டிலாம் வரலை அப்படின்றதுக்கு நம்ம ரீசன் அவுட் பண்ணுவோம், பின்னாடி பார்ப்போம் ஒன் பை ஒன். போத் ஹாலஜன் ஆட்டம்ஸ் ஆர் அட்டாச் டு த சேம் கார்பன் அப்படின்னா அதுக்கு வந்து ஜெமினல் டைஹாலைட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஜெமினல் டைஹாலைட்ஸ், த ஜெமினல் டைஹாலைட்ஸ் ஆர் எக்ஸிபிட்டட் பொசிஷன் ஐசோமர்ஸ் ஆர் பொசிஷனல் ஐசோமரிசம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எடுத்தோன்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸு, ஐசோமர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸு, இது மாதிரி பல ஆங்கிளில் நமக்கு ரியாக்ஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பாலிஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோ மீத்தேன், டெட்ராக்ளோரோ மீத்தேன். இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், மோர் தேன் 2 ஹாலஜன் ப்ரெசன்ட் இன் எ காம்பவுண்ட் பை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த கன்சர்ன் ஹைட்ரஜன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மீத்தேன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஹாலஜன் வருது. ஸோ ட்ரைக்ளோரோ அப்படின்னும் பொழுது 3 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு ட்ரைக்ளோரோ அப்படின்னு 3 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு அங்கே 3 Cl வந்துடுது. ஸோ CHCl3 நம்ம குளோரோஃபார்ம் சொல்கிறோம். இங்கே வந்து ட்ரைக்ளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து அதே மாதிரி டெட்ராக்ளோரோ அப்படின்னும் போது 4 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் பண்ணி நான் இருக்குது Cl வந்திருக்கு. ஸோ இது குளோரோ மீத்தேன் ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைட் இப்படி நீங்கள் படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஒன் பை ஒன் நம்ம என்ன பண்ணலாம், சம் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு தென் வில் கண்டினியூ வித் அவர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஹாலஜன். ஸோ அப்போ நம்ம அந்த ஹாலோ அல்கேன்ஸில் பொறுத்த வரையும் பாய்லிங் பாயிண்ட்ஸ் வந்து ஹாலஜன் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹாலஜன் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி த பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைட்ஸ். அல்கைல் ஹேலைட்ஸ்னுடைய சைஸும் நமக்கு இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த பிரான்ச். ஸோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து என்ன ஆகும், பாய்லிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பாய்லிங் பாயிண்ட்னுடைய பிரான்ச்சஸ் ஆஃப் த செயின் மேக்ஸ் எ மாலிக்யூல் மோர் காம்பேக்ட் அண்ட் டிக்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, சர்ஃபேஸ் ஏரியாவை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதே சமயம் இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்கலாம்.
ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லிட்டா நமக்கு கொஸ்டின்ஸ் இப்படி தான் சொல்ல முடியாது, பல ஆங்கிளில் கேட்கலாம். அதில் பல ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டடீஸை மனசில் வச்சுருந்தா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் டு கிளியர் த எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ SN2 ரியாக்ஷன்ஸுன்னும் பொழுது இதில் வந்து பென்டாவேலண்ட்டு கார்பன் இன்வால்வ் ஆகுது. எப்படின்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு இப்போ நமக்கு வந்து அட்டாக்கிங் குரூப் அண்ட் லீவிங் குரூப் அப்படின்னு வருது அப்படின்னா, இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் ஆகுது, இங்கே வந்து லீவிங் குரூப் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு கார்பனை சுற்றி என்ன இருக்குது, 1 2 3 4 5. ஸோ இந்த பென்டாவேலண்ட்டு அங்கே உருவாகுது. ஸோ இந்த பென்டாவேலண்ட் கார்பன் வரும் பொழுது அது வந்து இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் வர்றது. டிரான்சிஷன் ஸ்டேட் நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு காமிப்போம், திஸ் இஸ் கால் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்ற சமயத்தில் இந்த நியூக்ளியோஃபைலை அட்டாக் பண்ணி இந்த குரூப் வெளியில் போகிறது ரெண்டுமே என்ன ஆகும், ஒரே சமயத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதான் நம்ம வந்து என்னென்னா நம்ம பார்க்கும்பொழுது டியூரிங் திஸ் டிரான்சிஷன் ஸ்டேட் தட்ஸ் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இது சிங்கிள் ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுறது, லீவிங் குரூப் வெளில போகிறது எல்லாமே சைமல்டேனியஸாக இருக்கும். ஸோ சைமல்டேனியஸ்னும் போது தான் பாண்ட் மேக்கிங் அண்ட் பாண்ட் பிரேக்கிங் ஆர் சைமல்டேனியஸ். ஸோ தட் இட் இஸ் கால் கன்சர்டட். அந்த கன்சர்டன்ற வேர்ட் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கன்சர்டட் மெக்கானிசம் அப்படின்னும்பொழுது என்ன ஆகும், ஒரு ரியாக்ஷனில் பாண்ட் உருவாகிறதும் அதே சமயம் ஒரு ரியாக்ஷனில் பாண்ட் பிரேக் ஆகிறதும், formation of bond and breaking of bond is taking place simultaneously in a single step, so which is called concerted mechanism. அதே மாதிரி இப்போ SN1 அப்படின்னா யூனிமாலிகுலர், திஸ் இஸ் 2 ஸ்டெப். SN2 அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் பயோமாலிகுலர். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்பு, 1ன்னா 2 ஸ்டெப்பு. இதெல்லாம் நான் வந்து இதுக்கெல்லாம் தனித்தனியாக எல்லா இந்த ரியாக்ஷன்ஸு மாதிரி எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு SN1 SN2 அதே மாதிரி வந்து நம்ம அரீன்ஸ் அப்படின்னு அந்த ஹாலோ அரீன்ஸ்னு வந்தது. அரீன்ஸ்னும் போது பார்க்கும்போது நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ்க்குலாம் தனி வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் போய் பார்த்தீங்க, வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ண உங்களுக்கும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அதே சமயம் இது மாதிரியான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நீங்கள் வந்து என்னென்னா இப்போது கெமிஸ்ட்ரி டாபிக்னும் பொழுது நாம் வந்து எல்லாமே வந்து வாஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸும் கொடுத்துருப்பேன். சிலது தான் வந்து என்னென்னா இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு பேசிக்ஸ் யூஸ் ஆகும், இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும்னு பிரித்து காமிக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்க்கும்போது டக்குன்னு வந்து அது படிக்கணுன்றதுனால தான். அதர்வைஸ் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த நீட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் நம்ம குளோரினேஷன், சல்ஃபனேஷன் ரியாக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து நைட்ரேஷன் ரியாக்ஷன்ஸ், ஃப்ரீடல் கிராப்ஸ் இதெல்லாம் 1 by 1 இருக்குது, நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து SN2 அப்படின்னும்போது சிங்கிள் ஸ்டெப் பயோமாலிகுலர், SN1 என்னும்பொழுது 2 ஸ்டெப், இட் இஸ் அ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். அதே மாதிரி எலிமினேஷன், ஏன்னா சப்ஸ்டியூஷன் சொல்லியாச்சு, எலிமினேஷனை பற்றி நம்ம சொல்லலாம். எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் வந்து இந்த டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன், பிகாஸ் திஸ் இஸ் அ ஹாலோ அல்கேன்றதுனால டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன்ஸ். அதில் இந்த பீட்டா ஹைட்ரஜன் எப்படி ரிமூவ் ஆகுது, இதுக்கெல்லாம் நான் மெக்கானிசம் தனியாக போட்டு இருக்கேன், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிங்கனாலோ ஸ்டடி பண்ணாலோ யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் தட். ஸோ அதனால் வந்து நம்ம இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம இது மேலே டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், நம்ம வந்து இப்போது கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, அயோடோஃபார்ம் இஸ் அ monohalogen derivative of alkane, dihalogen derivative of alkane, trihalogen derivative and tetrahalogen. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அயோடோஃபார்ம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அயோடின் பேஸ் பண்ண இருக்கக்கூடியது. இது வந்து ரீப்ளேஸ்டு பை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீத்தேன் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. மீத்தேனில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை த ஹாலஜன், அதுதான் முக்கியமானது. இப்போ நமக்கு வந்து CHCl3 அப்படின்னா இதுக்கு வந்து குளோரோஃபார்ம் அப்படின்னு பேர். அப்போ குளோரின் இன்வால்வ் ஆச்சுன்னா குளோரோஃபார்ம் பேர். ஸோ அதே மாதிரி இஃப் தேர் இஸ் எ அயோடின் இஸ் இன்வால்வ், தட் இஸ் கால் அயோடோஃபார்ம். அப்போது இதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்ட் அப்படின்னும் பொழுது நமக்கு 3 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனதுனால திஸ் இஸ் அவர் ட்ரை
ஹாலஜன் டெரிவேட்டிவ் ஆஃப் அல்கேன். அதான், மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷன் படி கிடையாது. இதே மாதிரி நமக்கு இதே கொஸ்டினில் சில பேர் என்ன கேட்கலாம்னா இது கூட கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் புரோமோஃபார்ம். ஸோ அப்போ வந்து ஒரே கொஸ்டினில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எந்த ஆப்ஷன் கேட்கலாம். குளோரோஃபார்ம்னா ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க, அயோடோஃபார்ம் இருக்குது, புரோமோஃபார்ம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ளூரோஃபார்ம் கூட. இப்போ நமக்கு வந்து என்னென்னா இது மாதிரி அடிப்படையில் மேக்ஸிமம் நமக்கு எக்ஸிபிட் பண்ணுறது இதெல்லாம் தான். இந்த கொஸ்டின் அயோடோஃபார்மு புரோமோஃபார்மில் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். குளோரோஃபார்ம் மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் இது மாதிரி கொடுக்கும் பொழுது இட் இஸ் அண்ட் ட்ரை ஹாலஜன் டெரிவேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் பை ஹாலஜனேஷன் ஆஃப் அல்கேன். ஸோ அப்போ அல்கேன் ஹாலஜனேஷனில் தான் எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஏன்னா அல்கேனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இதில் எது ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இதில் வந்து எது கிடைக்காது, எது பண்ண முடியாது, பண்ணால் வந்து அதில் ரிஸ்க் என்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அல்கைல் ஹாலைட்ஸில் வந்து அல்கைல் குளோரைடு, புரோமைடு, அயோடைடெலாம் ரொம்ப ஈஸி. இந்த அல்கைல் ஃப்ளூரைடு இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் அல்கைல் ஃப்ளூரைட் நமக்கு வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்போ இது மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இதுக்கெலாம் நீங்கள் வந்து இதனுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதிலெல்லாம் 1 by 1 எல்லாத்துக்குமே வந்து அந்த அரீன்ஸ் சம்மந்தமாக ஹாலஜினேஷன், குளோரினேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து சல்ஃபோனேஷன், நைட்ரேஷன், இதெல்லாம். இதில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னா அந்த ஹாலஜினேஷன் வீடியோ பார்க்கணும். அதில் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பேன். அதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா இங்கே நமக்கு வரக்கூடிய இந்த ஃப்ளூரைட், இந்த நமக்கு வந்து டியூரிங் த ரியாக்ஷன் இதுதான் விகரஸாக இருக்கும், பயங்கர விகரஸ் ரியாக்ஷனாக இருக்கும். அதாவது இந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய இன்வால்வ் ஆகிறதே அப்படியே நம்ம பார்த்தா மற்றதெல்லாம் பார்த்தா சம் கேசஸ் என்ன ஆகும், HCl வெளியில் போகலாம், அதே மாதிரி HI போகலாம். ஆனால் HF வெளியில் வரும்பொழுது இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கான வெசல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் நம்ம நடத்த முடியும். அதர்வைஸ் என்ன ஆகும், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து ரியாக்ஷன்ஸில் வருதுன்னா அது கிளாஸ் இருந்தாவே அந்த கிளாஸ் என்ன பண்ணோம், டியூ டு இட்ஸ் நேச்சர் வந்து கிளாஸ்லேயே வைக்க முடியாது, கிளாஸே வந்து அது சாப்பிட்டுடும். ஸோ கண்ணாடி தான் எல்லா கெமிக்கல்ஸும் வச்சு நம்ம வைப்போம். ஆனால் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணாடி வெசலில் வைக்க முடியாது. கண்ணாடி வெசலில் வச்சுன்னா கொஞ்சம் கழிச்சு பார்த்தா யாரோ உடச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம், எங்கே வெளியில் போயிட்டுன்னு இருக்கும். அப்போ வந்து ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ அல்கைல் ஃப்ளூரைடு மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன்ஸில் நாம் வந்து அதிகப்படியாக பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் திங். அதனால தான் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்டுன்னு அப்படின்னு சொல்லிடுறோம், டியூ டு த விகரஸ்னஸ் ஆஃப் த ரியாக்ஷன். அடுத்தது, the boiling point of alkyl halides are higher than those of corresponding alkanes it is due to. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்குறது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அல்கைல் ஹாலைட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் இப்படியே எடுத்துக்கிறேன் CH3Cl, ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இது மீத்தேன், இப்போ இது குளோரோமீத்தேன். இப்போ இந்த குளோரோமீத்தேன் இருக்கும் பொழுது நமக்கு இந்த பாயிலிங் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இவனுக்கு அதிகமாக இருக்கும், இவனுக்கு கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேள்வி தான். ஸோ த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹையர் தேன் தோஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் அல்கேன்ஸ் ஆர் டியூ டு என்னவாக இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்குது, இங்கே கார்பன் ஹைட்ரஜன் அண்டு ஹாலஜனோட ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து மொத்தத்தில் ரியாக்ஷனாக அதனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ தட் நமக்கு ஓவராலாக வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆகுதா, இல்லைனா வாண்டர்வால்ஸ் பாண்டிங் இன்வால்வ் ஆகுதா, டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கா, ரிடக்ஷன் ஆஃப் அரைல் குரூப் இருக்குமா அப்படின்னா இங்கே பார்க்கும்பொழுதே அரைல் குரூப்புன்னு சொல்கிறதுனால இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா அரைல் குரூப்புனாவே இங்கே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பென்சின் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கணும், அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கணும். ஆனால் இங்கே எழுதியிருக்க ரியாக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அல்கைல் ஹாலைட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கோம், அரைல் ஹாலைட்ஸ் கிடையாது. அல்கைல் ஹாலைட்ஸ்னுமா அலிஃபாட்டிக்காக இருக்கும், அப்போ இந்த ரியாக்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனால் ஓவரால் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாண்டர்வால்ஸ் பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங்னாவே ஒரு வீக் பாண்டிங் தான்.
ஸோ அந்த வீக் பாண்டிங் இன்வால்வ் ஆகி இந்த ரியாக்ஷன்ஸில் பாயிலிங் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஸோ திஸ் இஸ் டியூ டு த எலக்ட்ரான் க்ளவுட் இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயம். அப்போது இங்கே வந்து இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் க்ளவுட், அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்று வட்டாரத்தில் பார்த்தா எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கும்பொழுது தான் அந்த எலக்ட்ரான் க்ளவுட் அதிகமாக இருக்கும்போது அந்த ஹைட்ரஜன்லேருந்து அதுவும் எலக்ட்ரானெக்டிவிட்டியும் அதிகம் அதுக்கு. ஸோ அதே சமயம் நமக்கு வந்து என்னென்னா இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் தான். ஏன்னா இதில் வந்து நார்மலாக டைபோல் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த கார்பன் சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனில் CCl அண்ட் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இதே சமயம் நமக்கு வந்து இன்க்ரீஸிங் அப்படின்னும்போது அலைன்ஸில் இப்போ ஒரு குளோரின், இப்போ ரெண்டாவது குளோரின், மூணாவது குளோரின் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய எலக்ட்ரான் க்ளவுட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான் க்ளவுட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் ஃபெசிலிட்டேட்டட் மேக்ஸிமம். அந்த ரீசன்னால் இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அல்கைல் ஹேலைட்ஸ் ஆர் ஹையர் தேன் த கரஸ்பாண்டிங் அல்கேன் இஸ் டியூ டு த டைபோல் இன்ட்ராக்ஷன் தான். மற்றதெல்லாம் வந்து நார்மல் எல்லாத்துலேயும் இவங்ககிட்டையும் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும், இவங்ககிட்டையும் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும், வாண்டர்வால்ஸ் பாண்டிங் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். ஆனால் இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த CH3Clக்கு வரும், இதுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் நமக்கு இது மாதிரி 1 by 1 இன்னும் ஃபர்தர் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அயோடோ ஆல்கேன் இஸ் ப்ரிப்பேர்ட் யூஸிங் chloro or bromo alkane by heating NaI sodium iodide in acetone or methanol. ஸோ இந்த ரியாக்ஷனை பார்க்கும்போதே நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் வந்து இது படிச்சிருப்பீங்க. இம்மீடியட்டாக பார்க்கும்போதே ரியாக்ஷன் என்னான்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து மற்ற ரியாக்ஷன் என்னான்றது தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ஆன்சர் இருக்குன்றதுனால ஸோ ஆல்மோஸ்ட் இதை பார்க்கும் பொழுதே அயோடோ ஆல்கேன் யூஸிங் த ரியாக்ஷன் குளோரோ ஆர் ப்ரோமோ ஆல்கேனாக இருந்து அதிலிருந்து சோடியம் அயோடைட் போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அயோடோ ஆல்கேன் வந்து என்னென்னா நமக்கு ஃபிங்கிள்சன் ரியாக்ஷன் தான். இட்டாட் ரியாக்ஷனாக என்னவாக இருக்கும் அப்படின்னா டொலுவின் யூஸிங் குளோமைல் குளோரைடு நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். அப்போது கன்வர்ஷன் ஆஃப் டொலுவின் இன்டு பென்சால்டிஹைட் யூஸிங் குரோமைல் குளோரைடு இஸ் நத்திங் பட் அவர் எட்டாட் ரியாக்ஷன். அதே மாதிரி ஃபிட்டிக் ரியாக்ஷன் போது டைமரைசேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு ஹாலோ அரீன் எடுத்துட்டோன்னா சோடியம் அண்ட் ஈத்தர் ட்ரை ஈத்தர் போட்டு இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது டைமரைசேஷன் நடக்கும். லைக் அவர் ரூட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரூட்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து இஸ் வெல் நோன் ரியாக்ஷன்ஸ். இந்த மெக்கானிசம் டைசோனியம் குளோரைட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து அனிலின் எடுத்துக்கிறேன், சோடியம் நைட்ரைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து ரியாக்ட் பண்ணும் பொழுது பென்சின் டைசோனியம் குளோரைட் கிடைக்குது. வித் காப்பர் குளோரைட் போட்டோட நமக்கு இந்த குளோரோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட் தட் இஸ் குளோரோ பென்சின் நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இந்த பேஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கிள்சன் ரியாக்ஷன்றது வந்து என்னென்னா இப்போ ஒரு அல்கைல் புரோமைடு ஒரு அல்கைல் குளோரைடு எது எடுத்தாலும் இங்கே சோடியம் அயோடைடு அண்ட் அசிட்டோன் எடுக்கும் பொழுது இந்த புரோமோ குரூப் இஸ் ரீப்ளேஸ்டு பை த அயோடோ குரூப். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்னென்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாலக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னும் பேர் இருக்குது. ஹாலக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றவர் ஒரு ஹான்ஸ் ஃபெங்கிலின் அப்படின்றவர் தான் அதை கண்டுபிடிச்சது. அதில் இங்கே வந்து இந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே புரோமோ இருக்குது, அங்கே அயோடோ வருது, அவ்வளோதான். ஸோ தட் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால ஹாலக்ஸ் ரியாக்ஷன் பேர், விச் இஸ் அவர் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் ஃபிங்கிள்சன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். OH group can be replaced by Br. OH group can be replaced by Br if you use the following. ஒரு ரியாக்ஷனில் OH குரூப் இருக்குது, அந்த OH குரூப்பை நான் ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணணும், Br கொண்டு போகணும். அப்போ நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸ்லையும் என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு Bro Clோ வர்றது தான் நம்ம ரியாக்ஷன். ஆனால் இந்த OH குரூப் ரிமூவ் பண்ணி பண்ணோம்னா என்ன ரியேஜென்ட் தேவைப்படும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் HBr,
CCl4 KBr, Br2 H2SO4, NaBr and S2SO4. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரியாக்ஷன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து குளோரோ ப்ரோமினேஷன், குளோரோமெத்திலேஷன் அப்படின்ற ரியாக்ஷன் நடக்கும். அஸ்டிக் ஆசிட் அண்ட் HBr இந்த ரியாஜென்ட்ஸ் எது எங்கெங்கே யூஸ் ஆகுன்றது அப்படி அப்படியே படித்து வச்சுனா தான் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரியாக்ஷன் அஸ்டிக் ஆசிடும் HBr போடும்பொழுது நடக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும், CH2Br வரும், CH2Cl அப்படி வரும். அதே மாதிரி CCl4 KBr போடும்போது டைரெக்டாக CCl அந்த சப்ஸ்டியூட் ஆகும். அதே சமயம் பிஆர்னா பிஆர். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து OH குரூப் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ தட் இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. அதே மாதிரி Br2 H2SO4 போது டைரெக்டாக ப்ரோமினேஷன் தான் போகும், ஹைட்ரஜன் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ வேற இங்கே சோடியம் புரோமைட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டோம்னா இதில் வந்து சோடியம் வந்து OH குரூப் ரீப்ளேஸ் பண்ணி Br அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கான இது யூஸிங் அவர் அசிடிக் மீடியத்தில் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இந்த ரியாக்ஷன் பொறுத்தவரையும் இனிஷியலாக நமக்கு OH குரூப் இருக்குது அப்படின்னா யூஸிங் NaBr அப்படின்னும்போது எது NaOH வெளியில் போயிடலாம். ஸோ தட் Br கேன் பி கோ டு த பர்டிகுலர் ரியாக்ஷன். ஸோ தட் இதுதான் வந்து ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது அடிப்படையில் நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்ட்.